ஏன் சார், ரெஸ்டாரண்ட் ஓபன் இல்ல, ஃபங்க்ஷன்லாம் கேன்சல் சொல்லி எங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு நைஸா உங்களுக்கு வேண்டியவங்கள மட்டும் வச்சு திறப்புழா நடத்திட்டீங்க போல. மேடி, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத. எல்லாம் தெரியும் சார். தெரிஞ்சுமா இப்படி பேசுற? லட்சுமி மேடம் என் மேல எவ்வளவு கோவப்பட்டாங்க தெரியுமா? சார், அவங்க கோவப்பட்டதை பெருசா நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சார். ஆக்சுவலி நீங்க சந்தோஷப்படணும். என்னதான் அவங்க கோவமா இருந்தாலும் அவங்க கையால ரெஸ்டாரண்ட ஓபன் பண்ணி வச்சிட்டாங்கல்ல, அது எவ்வளவு பாசிட்டிவான விஷயம். அதுவும் லட்சுமி மேடம் தன் கையால ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. பாலையால் சார், நீங்க நினைச்ச மாதிரி காரியத்தை சாதிச்சிட்டீங்களே. ஏய் மேடி, இது எதுவும் பிளான் பண்ணி நடக்கல. தற்செயலா ஏதோ அவ்வளவுதான். நம்பிட்டேன். யாருன்னு தெரியலையே, புது காரா இருக்குது, அதுலயும் வேற காஸ்ட்லியான காரா இருக்கு. ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ஸ். ஆள் நல்லா வாட்ட சாட்டமா இருக்காரே. சார் வணக்கம் சார். யார் சார் நீங்க? யாரை பார்க்கணும்? ஹரிஸ் கிச்சன். ஹரிஸ் சார் இங்கே தானே தங்கியிருக்காரு? ஆமா சார், இதே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு. நான் அவரை தான் பார்க்கணும். அப்படியா சார்? என்ன விஷயமா பார்க்கணும் சார்? அது கொஞ்சம் பர்சனல், அது அவர்கிட்ட தான் சொல்லணும். F3 தானே? ஆமா சார், F3 தான். இந்த பாருங்க சார், இப்படியே நேரா போனீங்கன்னா லெஃப்ட், அங்க லெஃப்ட் இருக்கு சார், அதுல போனீங்கன்னா போயிடலாம் சார். கார் பார்க்கிங் சார் இங்க விசிட்டர்ஸ் பார்க்கிங் இருக்கு சார், அங்கேயே நிறுத்திக்கலாம் சார். காரை உள்ள நிறுத்துங்க. தேங்க்யூ. வாங்க சார், வாங்க. ஒரு சின்ன பந்து சைஸ்க்கு மாவு எடுத்து இப்படி வாழை இலையில லேசா ஒரு தட்டு தட்டி அப்படியே எடுத்து பொறுமையா இத எண்ணெயில போடணும். எப்படி புரியுது பாரு. இந்தா, நீ ஒண்ணு ட்ரை பண்ணு. சார் முழுசா வரமாட்டேங்குது சார். எப்படிடா வரும்? தலையில ஏதாவது இருந்தா தானே. சொல்றத கேர்ஃபுல்லா கவனிக்கணும். சும்மா சாணி தட்டுற மாதிரி தட்டக்கூடாது. லேசா எடுத்து மெதுவா 2 தட்டு தட்டி அப்படியே இலையில இருந்து லாவகமா போடணும். மண்டு மண்டு மக்கு. சார், இவனுக்கு இந்த ஜென்மத்துல வடை போட வராது. ஆனா வாயில வடை சுட சொல்லுங்க, நல்லா சுடுவான். சும்மா இருங்க மேடி, நீங்க வேற வெறுப்பேத்துறீங்க. போடா, யாருன்னு போய் பாரு. இந்த மாதிரி எடுபுடிக்கு தான் நீ லாய்க்கு. போ. என்ன வேணும் சார்? ஹரிஸ் சார் இருக்காரு? இருக்காரு. நான் அவரை பார்க்கணும். யாரு? சார் வணக்கம். என் பேரு சுவாமிநாதன். உங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்கேன். வணக்கம். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சார், அது வந்து குக்கிங் பத்தி உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம்னு, உங்ககிட்ட குக்கிங் கத்துக்கலாம்னு. குக்கிங் கத்துக்கவா? எதுக்கு? கத்துக்கிட்டு எங்க எதிரில் ஒரு ரெஸ்டாரண்ட் போடுறதுக்கா? இல்ல, அது எங்க சார் யாருக்கும் கத்து கொடுக்க மாட்டாரு. எங்களுக்கே நிறைய வேலை இருக்கு. போங்க போங்க. இந்த வயசுல போய் குக்கிங் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஏய் வீரா, சும்மா இருக்க மாட்டேன். வீடு தேடி வந்தவர்கிட்ட இப்படியே பேசுறது? சும்மா இரு. சாரி சார், இப்ப நான் குக்கிங் கிளாஸ்லாம் எடுக்கிறது இல்ல. சார், நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எங்க மேடம் உங்ககிட்ட தான் கத்துக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. மேடமா? ஆமா சார். அப்ப உங்களுக்கு இல்லையா? இல்ல, எங்க மேடம்க்கு தான் சார். என்ன மேடம் மேடம்னு பில்டப் கொடுக்குறீங்க? அப்படி யார் உங்க மேடம்? நமிதா மேடம் சார். நமிதா மேடமா?
ம். இந்த சினிமா ஆர்டிஸ்ட் நமிதா மேடமா? ஆமாங்க. இந்த மச்சான் மச்சான் சொல்லுவாங்களே அர்ஜுன் அர்ஜுனா பாட்டு, அந்த நமிதா மேடம் தானே? அட ஆமா தம்பி, அவங்களுக்காக தான் சார் நான் பேச வந்திருக்கேன். சார் நம்ம நமிதா மேடம் சார், அவங்க மச்சான்ஸ்னு சொல்ற அழகு இருக்கே, அதுக்கே பல பேர் அவங்களோட சொத்தை எழுதி வைக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. உங்க அதிர்ஷ்டம், உங்ககிட்ட கத்துக்க அவங்க வராங்க. பட்டுன்னு ஒத்துக்கோங்க சார். வீரா, சார் பேசிட்டேன். ஹரி சார் ஓகே சொல்லுவாரு. நீங்க நமிதா மேடம் கிட்ட நம்மளை பத்தி சொல்லணும், சரியா? ஒரே ஒரு செல்ஃபி அவங்க கூட சேர்ந்து எடுத்துட்டு எனக்கு போதும். அதை வச்சு ஏகப்பட்ட லைக்ஸ் அள்ளிடுவேன். டேய் சும்மா இருக்க மாட்டேன். சாரி சார், என்னால இப்ப இருக்கிற நிலைமையில உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் முடியாது. நீங்க வேற ஷெஃபை பாத்துக்கோங்க சார். சார் அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. மேடம் உங்ககிட்ட தான் கத்துக்கணும்னு முடிவோடு இருக்காங்க. அவங்க ஒரு வாட்டி முடிவெடுத்தாங்கன்னா அதுல இருந்து மாற மாட்டாங்க சார். அது சரி சார், அவங்க முடிவு எடுத்தா போதுமா? எனக்கு தோதுப்படணும் இல்ல சார். நானே பல பிரச்சனைகளுக்கு அப்புறமா இப்பதான் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ற நிலைமைக்கு வந்திருக்கேன். கிடைச்சிருக்கிற கார்ப்பரேட் ஆர்டரை எப்படி செஞ்சு முடிக்கிறதுங்கிற டென்ஷன்ல இருக்கேன். இதுல நான் அவங்களுக்கு எப்படி சார் சொல்லிக் கொடுக்க முடியும்? வேற நிறைய ஷெஃப் இருக்காங்க, அவங்கள அப்ரோச் பண்ணுங்க. என்ன விட்டுருங்க சார். சார் ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க சார். மேடம் த கிரேட் செஃப்னு ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. நமிதா மேடம் ஷெஃபா நடிக்க போறாங்களா? நமிதா மேடம் எந்த கேரக்டர்ல நடிக்க போறாங்களோ அந்த கேரக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி பண்ணுவாங்க சார். அதுவும் இந்த படம் அவங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கிடைச்ச படம் சார். அதான் சார், இந்த கேரக்டர் சும்மா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான முழு ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான குக்கிங் ஆஸ்பெக்டையும் கட்லரி ஆஸ்பெக்டையும் முறையா கத்துக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க சார். அப்படி முடிவு பண்ணி யார்கிட்ட கத்துக்கணும்னு எல்லா செஃபோட டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணாங்க சார். கிட்டத்தட்ட ஒரு ரிசர்ச்சே பண்ணி உங்ககிட்ட கத்துக்கணும்னு முடிவு பண்ணாங்க சார். ஏன்னா உங்க மேல மேடத்துக்கு அவ்வளோ மரியாதை இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம் சார். ஐ எம் ஹானர்ட். ஆனா என்னோட ஒர்க் ஸ்கெட்யூல் எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கே சார். அவங்களுக்கு தனியா வந்து கத்துக் கொடுக்கறதெல்லாம் சாத்தியமே இல்லை. ப்ளீஸ் விட்டுருங்க சார். சார் சார் நீங்க அலைய வேணாம். நீங்க உங்க இடத்துல இருந்து உங்க ஒர்க்கை பாருங்க. மேடமே இங்க உங்க ஃபிளாட்டுக்கு வந்து அவங்க கத்துக்குவாங்க. அதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது சார். என்னது நமிதா மேடம் எங்களோட ஃபிளாட்டுக்கு வராங்களா? டேய் சும்மா இருக்கியா? நேரங்காலம் தெரியாம காமெடி பண்ணிக்கிட்டு. சார் ஓகே சொல்லுங்க சார். மேடம் இங்க வந்து உங்க ஃப்ரீ டைம்ல கத்துக்குவாங்க. இல்ல சார், இது ஒரு சின்ன அபார்ட்மெண்ட். இங்க அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நியூசன்ஸ் ஆயிடும் சார். சார் மேடமுடைய கேரக்டரே வேற சார். அவங்க இந்த மாதிரி ஏதாவது கத்துக்கணும்னா கத்துக் கொடுக்கறவங்கள குருவா நினைச்சு அவங்க இடத்துக்கே தான் சார் போய் கத்துக்குவாங்க. அது மேடத்தோடைய சுபாவம் சார். எந்த ப்ராப்ளம் இருக்காது சார். நீங்க ஓகே சொன்னா மட்டும் போதும். சார் இன்னும் என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? நமிதா மேடம் எவ்வளவு பெரிய ஸ்டாரு. அவங்க உங்களை தேடி வந்து கத்துக்கிட்டு போறாங்கங்கிறது எவ்வளவு பெரிய பெருமை சார். அதுவும் இல்லாம நம்ம ரெஸ்டாரண்ட்டை சீல் வச்சு அரிஸ் கிச்சன் பேரை டேமேஜ் பண்ணாங்கல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நமிதா மேடம் மூலமா நம்ம கிச்சன் இமேஜ் எங்கேயோ போகும். நமக்கு பாசிட்டிவா நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒத்துக்கோங்க சார். அப்படிங்கிற சுவாமிநாதன் சார், ஹரி சார் ஒத்துக்கிட்டாரு. உங்களுக்கு ஓகே தானே? ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ప్లెజర్ ఇస్ మైన్. ఆహా ఏంటి ఎంత పెద్ద సెలబ్రిటీ నమిత మా ఫ్లాట్ కు వస్తోందా? అయ్యో அப்படின்னா நான் எல்லார்கிட்ட சொல்லிடணும். நான் சொல்லிடுறேன். ఎంత நம்ம అపార్ట్మెంట్కి నమిత వరాங்களா? ஆமா అవును. എന്റെ ചേച്ചി കള്ളം പറയരുത്. എനിക്ക് നമിതന്നെ വളരെ ഇഷ്ടമായിട്ടെന്ന് അറിഞ്ഞിട്ട് ചേച്ചി എന്നെ കളിയാക്കാണ്ടം മനസ്സിലായോ? అయ్యో నేనెందుకు అబద్ధం చెప్తాను? సత్యమా నమిత நம்ம ఫ్లాట్కి வரப்போதா? உண்மையாவா சொல்ற? అవును. ஹரி சார் பேசும்போது நான் ஒட்டி கேட்டேன். பரிமளமா, எதுவும் ராங் இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு வந்து சொல்லாதீங்க. நமிதாங்கிற பேர்ல வேற ஏதாவது ஒரு லேடி கூட இருக்கலாம் இல்லையா? లేదు లేదు, உண்மையிலேயே ஆர்டிஸ்ட் நமிதா தான் வர போறாங்களாம். ஹரி சார் கிட்ட குக்கிங் கத்துக்க போறாங்க. நமித நம்ம ஃபிளாட்டுக்கு வர போறாங்களா? அர்ஜுனா அர்ஜுனா அம்பு வீடும் அர்ஜுனா. எந்த ஒரு
ആട്ടവും പാട്ടും. എനിക്ക് വളരെ സന്തോഷമായിട്ടാണ്. അത് ഇങ്ങനെ സന്തോഷമായിട്ട് ആടിപ്പാടിക്കൊണ്ടിരുന്നാ മതിയോ? ഈ അപ്പാർട്ട്മെന്റിന്റെ സെക്രട്ടറിയാ നിങ്ങൾ, അത് ഓർമ്മയുണ്ടോ? ആ നമിത ഈ അപ്പാർട്ട്മെന്റിലേക്ക് വന്നാലുണ്ടല്ലോ സെക്രട്ടറിയായി നിങ്ങളെ കാണാൻ വരും. അതെ അതെ അതെ, ആ സമയത്തേക്കകത്താൻ ഞാൻ കാത്തുകൊണ്ടിരിക്കുന്നു. പുള്ളിക്കാരി വരുമ്പോ നമ്മുടെ വീട് ഇങ്ങനെ ഇരുന്നാ അത് ശരിയാണോ? വേഗം എല്ലാം മാറ്റ്. அது சரி, கரெக்ட் ஆயிட்டு பாருங்க. நான் இப்பவே வீட்டுக்கு போய் என் வீட்டை சூப்பர் வீடா ஏ கிளாஸ் வீடா மாத்திடுறேன். பை பை பை. சேச்சி, உங்க ஹஸ்பண்ட் பயங்கர குஷியில போறாரு. நீங்களும் நமிதாக்காக பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? പിന്നെ എനിക്ക് കുറെ ദിവസമായിട്ട് നമിതയോട് ഒരു ചോദ്യം ചോദിക്കണമെന്നുണ്ട്. அப்படியா? அப்படி என்ன டவுட் கேட்கணும் உங்ககிட்ட? അല്ല, ഈ ആമ്പിളങ്ങളെല്ലാം നമിതാൻ ചൊന്ന ആന്ന് നോക്കി നിൽക്കുന്നുണ്ടല്ലോ, അതിന്റെ സ്പെഷ്യാലിറ്റി എന്താന്നൊന്ന് അറിയണം. అవును, నాకు అదే డౌట్ వచ్చింది. ஆமாமா. சரி சரி, நமிதா எப்படி நம்ம ఫ్లాట్కి వரும், அதுக்குள்ள போயிட்டு ఫ్లాట్ రెడీ ఆకట్టే. వరతే, బై బై. అవును, మా ఇంటికి కూడా నమిత వస్తుంది కదా, నేనెలా రెడీ చేయాలి, ఎలా డెకరేట్ చేయాలి? ஓ, ஆளாளுக்கு சீன் போட ரெடி ஆயிட்டீங்களா? இந்த அபார்ட்மெண்ட்லயே ஸ்டேட்டஸ்லயும் சரி குவாலிஃபிகேஷன்லயும் சரி நான் தான் நமிதாக்கு ஈக்குவலான ஆளு. என்ன மீறி நீங்க சீன் போட்டு நமிதாவை அட்ராக்ட் பண்ணிடுவீங்களா? அதையும் தான் பார்த்துடுறேன். என்ன பிரதீபா தனியா சிரிச்சிட்டு இருக்கீங்க? நதி சும்மா. నమిత వర్ర విషయం உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல்ல? అమ్మో, మా ఇంట్లో చాలా పని ఉంది, నేను వస్తాను. తప్పుకో. ஆமாமா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நானும் கிளம்புறேன். பை பை பை. அப்போ எனக்கு மட்டும் வேலை இல்லையா என்ன? நானும் போறேன். சோ நமிதா மேடம் ஸ்னேகா அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்களா? லெட்ஸ் see. ஏ பச்சை தண்ணி பத்தி கிச்சி தில்லாலே லேலோ, ஏ பச்சை தண்ணி பத்தி கிச்சி. அது ஒண்ணிല്ല, அது ദൂസി തട്ടിക്കൊണ്ടിരിക്കുന്നു, അതാ, വേറെ ഒന്നുമില്ല. ஏ நமிதா நமிதா, ஏ அம்பு வீடும் நமிதா, ஏ அமிதா அமிதா, நமிதா நமிதா. എന്താ അത്? നമിത ഇവിടെ വരുമ്പോൾ ഇവളവ് ഡസ്റ്റ് ഇരുന്നാൽ ആ പിള്ളയ്ക്ക് അലർജി ആകും. എന്താ ചെയ്യുന്നു? ആ 2 ദിവസം മതി. അതെ, ആ കോഹിനൂർ ഡയമണ്ട് നെക്ലസ്, അത് മതി. അത് ഞാൻ സൂക്ഷിച്ചോളാം. നന്ദി നന്ദി. എന്ത് പണിയായി കാണിക്കുന്നേ? എന്തായ? എന്താ ചേട്ടാ സോഫയിലുണ്ടായത്? എന്താ ആയ? സോഫ ആയിപ്പോയിന്തി. അതെന്താ ചെയ്യാൻ പോകുന്നേ? இனி இந்த ஓல்டு சோஃபா இனிமே இந்த வீட்டுக்கு வேண்டாம். அதனால இந்த ஓல்ட போட்டுட்டு புது சோஃபாவை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டேன். ഓ, അത് നന്നായി. ഞാൻ എത്ര പ്രാവശ്യം പറഞ്ഞതാ ഈ സോഫ ഒന്ന് മാറ്റുന്നു. പക്ഷേ നിങ്ങൾ എന്താ പറഞ്ഞത്? ഓൾഡ് ഇസ് ഗോൾഡ് എന്നല്ലേ? അയ്യോടാ, ഈ മനുഷ്യൻ എന്തൊരു നാണം. ആ നമിത നിങ്ങളെ കാണാനല്ല വരുന്നത്, ആര്യ സാറിനെ കാണാനായിരിക്കും. അത് മനസ്സിലാക്ക്. ഈ ഓവർ കളിയൊന്നും വേണ്ട. ശരി ശരി, ഞാൻ இந்த சோஃபாவை மாத்தி வைக்கும். ஓகே. എന്തൊരു വെയിറ്റ്, എന്തൊരു വേഗം. എല്ലാം പുള്ളിക്കാരന് നമിതയെ കാണാൻ വേണ്ടിയല്ലേ. നടക്കട്ടെ, നാളെ കാണാം. அப்பா அப்பா. என்னம்மா? என்ன பார்த்தா எப்படிப்பா தெரியுது? உனக்கு என்னம்மா, ராஜாத்தி மாதிரி இருக்க, ஏன் பொண்ணாச்சே? ஐயோ அப்பா, நான் அதை சொல்லல. என்ன பார்த்தா எத்தனை வயசுன்னு சொல்லலாம்? சும்மா ஒரு தோராயமா சொல்லுங்களேன். என்னாச்சுமா உனக்கு? அப்பா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்படியா, ஒரு 30. அப்பா சரி 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 சரி, ஒரு 20+. அப்படியா தெரியுது? என்னம்மா இப்ப வயசை பத்தி பேசுற அளவுக்கு அப்படி என்னம்மா வந்துச்சு? என்ன வந்துச்சு நான் கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன, ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் என்னோட கஷ்டம் என்னன்னு. இல்லப்பா, இது சரிப்பட்டு வராது. ஒரு 10,000 ரூபாய் கொடுங்களேன். நான் இப்பவே பார்லர் போய் ஃபேஷியல் ப்ளீச் எல்லாம் பண்ணி ஒரு 5-6 வயசை குறைச்சிட்டு வந்துடுறேன். எடுங்க எடுங்க, டக்குன்னு ஒரு 10,000 ரூபாய் எடுங்க. 10,000?
இவ்வளவு பணம் செலவழிச்சு எதுக்காக போய் இப்போ வயசை குறைக்கணுங்கிற? அதெல்லாம் தர முடியாது. அப்பா புரியாம பேசாதீங்க. நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு ஆக்ட்ரஸ் நமிதா வராங்க தெரியுமா? நமிதாவா? அப்பா நீங்களுமா? சரிம்மா சொல்லுமா. அது இல்லப்பா, அவங்க ஹரி சார் கிட்ட குக்கிங் கத்துக்கிறதுக்காக வராங்க. சரி. அப்ப எப்படியும் ஹரி சார் எங்களெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அப்ப நமிதா பக்கத்துல நான் நிக்கும் போது செல்ஃபி எடுக்கும் போது அழகா இருக்கணும்லப்பா. ஆமாமா. நமிதா அளவுக்கு அழகா இல்லைனாலும் நான் கொஞ்சமாச்சும் பெட்டரா தெரியணும்ல. அப்பதானே அந்த செல்ஃபிக்கு சோஷியல் மீடியால லைக் ஷேர்னு எல்லாம் வரும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? அதுக்கு தான்ப்பா 10,000 ரூபாய். பார்லருக்கு போய் ஃபேஷியல் எல்லாம் பண்ணி ஃப்ரெஷ் ஆகணும், ட்ரெஸ் வாங்கணும், ஷூஸ் வாங்கணும், இன்னும் எவ்வளோ வேலை இருக்குப்பா. சொல்ல முடியாது. அந்த செல்ஃபியை பார்த்து யாராவது நமிதாவை விட நீங்க பெட்டரா இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்கல்ல. பா குடுங்கப்பா ப்ளீஸ். சோசியல் மீடியாவில் வாங்குற லைக்குக்காகவே நீங்க எல்லாம் வாழுங்க. உங்க ஜெனரேஷன்லாம் திருத்தவே முடியாதுமா. இந்தா என்னோட கிரெடிட் கார்டு. 10,000 ரூபாய்க்கு மேல ஒரு பைசாவோட செலவே கூடாது. சரிப்பா சரிப்பா. போயிட்டு வா. Thank you பா. அப்பனா அப்பதான். அப்பா பை பா. 2 ஹவர்ஸ்ல வந்துறேன். பை பை பை. இந்த ஜெனரேஷன்லாம் யார் திருத்துறது? இந்த சமுதாயமே இப்படி கெட்டு குட்டிச்சவரா போகுது. நாம பேப்பரை படிப்போம். நமிதா மேடம் வராங்கன்னு தெரிஞ்சா அடுத்த மொமெண்டே டோட்டல் அபார்ட்மெண்டே அலர்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஆளுக்கு ஒரு டிஃபரெண்டா ட்ரை பண்ணுவாங்க. நாம இது எல்லாத்தையும் மீறி ஏதாவது ஸ்பெஷலா ஸ்கோர் பண்ணணும். யூ ஆர் அமேசிங் பிரதிபா அப்படின்னு நமிதா மேம் நம்ம மேல அப்படியே பாராட்டு மழை பொழியணும். அதுக்கு ஏதாவது பண்ணணுமே. What to do? மத்தவங்கள மாதிரி இந்த ஃபர்னிச்சர்ஸ் மாத்துறது, கார்பெட்ஸ் மாத்துறது, these are all very usual. நமிதா மேடமோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே பிரதிபா நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலானவங்க தான் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வர வைக்கணும். அப்படி மட்டும் ஒரு தாட் நமிதா மேடம்க்கு வந்துடுச்சு, அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு அவங்களுக்கு ஒரு பாட்டி குருவாயிடும். ஏதாவது பண்ணு பிரதிபா. என்ன பண்ணலாம்? என்ன போன் இது? நமிதா மேடம் மட்டும் இந்த போனோட என்ன பார்த்தாங்கன்னா நம்மள எவ்வளவு சீப்பா டிசைட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் ஒருத்தங்க கிட்ட இருக்கிற போனை வச்சுதான் அவங்களோட ஸ்டேட்டஸை டிசைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வச்சு நான் எப்படி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியும்? சோ நமிதா மேடமோட ஸ்டேட்டஸ்க்கு நாமளும் ஈக்குவல் தாங்கிறத எப்படியாவது நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? முதல்ல இந்த போனை தூக்கி போடணும். முதல்ல இந்த போனை தூக்கி போட்டுட்டு சூப்பரா ஒரு ஐபோன் வாங்கணும். And that should be the symbol of Pratibha status. ஸ்டாப். ரிவர்ஸ்ல வாங்க. ஓகே ஓகே நிறுத்துங்க. என்னாச்சு மேடம்? எனி ப்ராப்ளம்? எஸ், அங்க பாருங்க ஒரு ட்ரைனேஜ் ஓபன் ஆயிருக்கு. இந்த ரோட்ல எவ்வளவு டிராபிக் இருக்கு. தினம் தினம் எவ்வளவு பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு கேர்லெஸ்ஸா ஓபன் பண்ணி வச்சிருக்காங்களே. யாராச்சும் உள்ள விழுந்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடும்ல. ஆமா மேடம், இந்த கார்பரேஷன் காரங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை மேடம். நோ நோ நோ, அப்படி யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்க. அவங்க வர்க் பிரஷர்ல மறந்திருக்கலாம். இட்ஸ் a simple thing. இத நாம கூட சரி பண்ணலாமே. மேடம், அது யாராவது சரி செய்வாங்க மேடம். Your attitude is wrong, Swami. யாராவது செய்வாங்க, someone will do ன்னு எல்லாரும் நினைச்சிட்டு போறதுனால தான் இந்த ட்ரைனேஜ் இப்ப கூட ஓபன்ல இருக்கு.
We have to do it. மேடம் இருங்க மேடம். அவசரப்படாதீங்க மேடம். நீங்க போய் இறங்குனீங்கன்னா கூட்டம் கூடிரும் மேடம். That's not the problem, Swami. We have to solve the problem. சின்ன குழந்தைங்க யாராவது உள்ள விழுந்துற போறாங்க சுவாமி. நான் பாத்துக்கிறேன், சரியா? மேடம் மேடம் நீங்க போவேனா மேடம்? நான் வேணா போய் க்ளோஸ் பண்றேன் மேடம். Okay, go. Swami, wait. அங்க பாருங்க. ஐயோ, இப்படி நடு ரோட்ல யாரோ திறந்து வச்சிருக்காங்களே. யாராவது விழுந்தா என்ன ஆகுறது? That's the spirit. A responsible citizen has to be like this. இந்த மாதிரி எல்லாரும் பொறுப்பா இருந்துட்டாலே போதும். I like that girl.